இந்த படம் ஓப்பனிங்ல நம்ம வெண்ணிலாவை காமிக்கிறாங்க. இவங்க அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல சேர்ந்துருக்கிறாங்க. அங்க பாத்தீங்களா இவங்களோட ஆண் தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ். அவரும் அந்த காலேஜ்ல தான் இருப்பாரு. அவரை பார்த்துட்டு வெண்ணிலா சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. நம்ம தேவதை எப்படி இங்க வந்துச்சு, நம்ம ரெண்டாவது தடவையா நம்ம தேவதையை பாக்குறோம் அப்படின்னு வெண்ணிலா நினைக்க ஆரம்பிக்க, ஃபர்ஸ்ட் வெண்ணிலா பாத்தீங்கன்னா கிறிஸ் இருக்காருல, அவர் தான் நம்ம வெண்ணிலாவோட தேவதை. அவரை முதல்ல ஸ்கூல்ல தான் பார்த்திருப்பாங்க. நம்ம நிலாவோட ஆசை எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தெரியும். வெண்ணிலாவுக்கு நிலாவுக்கு போய் அங்க அவங்க காலை பதிக்கிறது அவங்களோட ஆசையே. அப்பதான் வெண்ணிலாவுக்கு பிடிச்ச முதல் ஆண் தேவதையை அவங்க பாக்குறாங்க. என் தேவதையை முதல் பார்த்த தருணம் ஸ்கூல் மேகசின். வெண்ணிலா ஸ்கூல் டைம்ல முதல்ல கிரீஸ பார்த்த உடனே அவரை அண்ணன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர்கிட்ட பேசினார காயின்னு அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கிட்ட ஷேர் பண்றாங்க வெண்ணிலா. நான் இந்த ஆண் தேவதை கிட்ட அண்ணான்னு சொல்லிருக்க கூடாது, நான் தெரியத்தனமா வாய் வளரி சொல்லி விட்டானே, இனி அடுத்த முறை கிரீஷ்னே கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் டைம்ல தான் நடக்குது. அப்பதான் கிரீஸ் அங்க இருக்கிறாரு. வெண்ணிலாவை இன்னும் நினைப்பு வச்சிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஜாயின் பண்றதுக்குலாம் டிகிரி எல்லாம் தேவையில்லையா, நான் சீக்கிரமா ஸ்பேஸ் எக்ஸ் ஜாயின் பண்ணி பெரிய அஸ்ட்ரோனாட் ஆக போறேன். இந்த காலேஜ்லயே சீனியர் டீம்ல கிரீஸும் ஒருத்தரா இருக்கிறாரு. அந்த குரூப்ல கிரீஸ் கூட இருக்கிற ஒருத்தன் கத்தி கூப்பிடுறான், வெண்ணிலா காயத்ரி எல்லாம் யாரு வாங்க அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வர சொல்ல அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வருவாங்க. கிரீஸ் கூட இருந்தாலும் அவன் பாத்தீங்கன்னா எதுக்கு நாங்க இங்க வரணும் கேட்க வெண்ணிலாவை முத்தம் கொடுத்துருவான். தெரியாம மோதிட்டான். நிறைய பேர் கீழே அவன் இந்த மாதிரி பண்ணதை நிறைய பேர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த வீடியோவுக்கு நிறைய வரவேற்பு, நிறைய லைக்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதை பார்த்துட்டு வெண்ணிலா பாத்தீங்கன்னா அவனை வெறுப்பேத்துற மாதிரி அவனோட பொக்கை பூ எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவும் நல்லா வைரலா பரபரப்பா பேசுவாங்க. பாத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா லைஃப்ல ஜெயிக்க முடியாது. அப்பதான் அவங்களோட டீம்ல இருக்கிற கிரீஸ் வெண்ணிலா கிட்ட கூப்பிட்டு பேசுவான். என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வெண்ணிலாவை கிரீஸ் கூப்பிடுவார்ல, அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க வெண்ணிலா. அதே மாதிரி ரெண்டாவது தடவை வெண்ணிலா அப்படின்னு கிரீஸ் கூப்பிட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினி ஷாக் ஆயிடுவாங்க. என்னன்னு கேட்டா டேட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை டேட்டிங் கூப்பிடுவான். நெட்ஃபிளிக்ஸ் டேட்டா அப்படின்னா எஸ் வாட்சிங் நெட்ஃபிளிக்ஸ். நம்மளுடைய ஹீரோ வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் ஃபாரின்ல செட்டில் ஆயிருப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் தனியா இருப்பாரு. அந்த வீட்டுல வெண்ணிலாவும் இப்ப ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பாண்ட் போய்கிட்டு இருக்குது. ஸ்கூல் டயத்துல வெண்ணிலா கிரீஸை லவ் பண்ணுவாங்க. இப்ப கிரீஸ் வெண்ணிலாவை லவ் பண்றான் போல. இப்படி போகிறப்ப முடினா சிக்கு விழுவதும் காதல்னா பிரச்சனை வரதும் சகஜம் தானே. அது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ ஆரம்பிச்சிருச்சு. சின்ன ஈகோ தான். அப்பப்ப ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு கிரீஸ் கூட இருக்கிறது பிடிக்கும், அவர் கூட பேசுறதுலாம் பிடிக்கும். ஆனா கிரீஸ் யாரோடாவது பேசினாருன்னா அது அவங்களுக்கு பிடிக்காம போயிரும். ஒரு ஒண்ணு உருவாகும்ல, நமக்கு பிடிச்சவங்க யார்ட்டையாவது பேசினா நமக்கு ஒரு கில்ட்டியா இருக்கும்ல, அது அவங்க மனசுல உருவாகுது. அதெல்லாம் வெளியில காமிச்சிக்காம வெண்ணிலா பாத்தீங்கன்னா கிரீஸோட கொஞ்சம் சண்டை இல்லாம இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரு தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னங்க சண்டை நினைக்க போகுது அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு சின்ன சண்டை தான். ஒரு படம் பாக்குறது கூட அந்த படம் நல்லா இருக்கும், இந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஒரு சண்டையா போகுது. சாப்பிடுறது கூட அந்த ஹோட்டல் படம் இந்த ஹோட்டல் படம் அது ஒரு இதா போயிருது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் உருவாகி அவங்க லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் ஓட அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய கூத்து பண்ணிடுறாங்க. புதுசா ஜூனியரா ஜாயின் பண்ணிருக்காங்களா அவங்கள்ட்ட ஒரு சின்ன ராகிங் மாதிரி வம்புல்றா அப்படின்னு சொல்லி வம்புலுக்கு வைக்கிறாங்க. அந்த பொண்ணு கிரீஸை பார்த்து வலின்னு வலிய ஆரம்பிக்க நம்மள வேலை சொல்லியே டார்ச்சர் பண்றா அப்படின்னு கிரீஸ் நினைக்க ஆரம்பிக்க கட் பண்ணா ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அப்படியே தலைகிலோ மாறி இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காரு, ட்ரக் யூஸ் பண்றாரு. அவருடைய உடம்புல பாத்தீங்கன்னா அப்பப்ப ஊசியை செலுத்தி ஆகணும், அதை செலுத்தலைன்னா அவர் நார்மலா ஆக மாட்டேங்கிறாரு. கிரீஸ் வெண்ணிலா வாழ்க்கையில என்ன ஆச்சு, ரெண்டு பேருக்கு ஈகோ பிரிஞ்சிடறாங்க. இவங்களுடைய ஈகோவுக்கு யார் காரணம் பாத்தீங்கன்னா முழுக்க அவங்களுடைய ஃப்ரெண்டுகள் தான். இது ஆரம்பத்துல இருந்தே ஒருத்தன் வெண்ணிலாவுக்கு முத்தம் கொடுத்தாலாம், அவன் இப்பதான் நீ இங்க வெண்ணிலாவா இருக்கிற, நாங்க ஆரம்ப காலத்துல இருந்தே கிரீஸோட ஃப்ரெண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெண்ணிலாவை அடிக்க போக அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க.
எப்பவும் போல இருக்க. என்ன நடந்ததுன்னா வெண்ணிலா பாத்தீங்கன்னா நம்ம கிரீஸோட அம்மா அப்பாவை தவறா பேசிடுவாங்க. அதனால கிரீஸ் வந்து கைய வாங்கிடுவாரு. இந்த ஆம்பளைங்களே அப்படிதான், எங்க அப்பாவும் இப்படிதான் இருக்காரு, பொண்டாட்டிய கை வாங்குறாரு, புள்ள என்னையும் கை வாங்கிறாரு, யாரு வேணாலும் இப்படி இருக்கிறா, என்னோட ஆண் தேவதை நீ இப்படி இருக்க கூடாது, நீனே இப்படி இருக்கிறதா நான் போயிட்டேன்னு போயிடுறாங்க. கிரீஸுக்கு வெண்ணிலா மனசுல ஒரு மிகப்பெரிய இடத்தை தான் கொடுத்திருந்தாங்க. அது இப்ப இல்லாம போயிடுச்சு. காலப்போக்குல பாத்தீங்கன்னா கிரீஸ் வெண்ணிலாவோட நினைப்பிலே வாழ்ந்துகிட்டு இருக்க அவங்கள எதிர்ச்சியா ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிக்கும். அந்த இடத்துல வெண்ணிலாவை சந்திப்பாங்க. அப்பதான் கிரீஸ் பழசெல்லாம் பேசி வெண்ணிலாவுக்கு தேவையான வேலையை வாங்கி கொடுப்பாரு. அவங்க ஆரம்ப கட்டத்தில இருந்து அவங்களுடைய கனவு விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கிறது. அவங்களுடைய கனவை நம்ம ஹீரோ அவங்களுடைய நிஜமா ஆக்கியிருப்பாரு. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மஞ்சள் வானம் போல கொஞ்சம் காதல் பூவே.